அனைவருக்கும் வணக்கம். வைனத்தேயாவின் கதை நேரம். பார்த்தசாரதியின் மணி பல்லவம். அத்தியாயம் 26. கொலை தழும்பேறிய கைகள். பயந்து கொண்டே திரும்பி வந்த ஓவியன் பிரதான வாயிலில் நுழையும் போது மாளிகை அமைதியாயிருந்தது. சுரமஞ்சரி முன்னேற்பாடாக சொல்லி வைத்திருந்ததனாலோ என்னவோ வாயிற்காவலர்கள் எவரும் அவனை தடுக்கவில்லை. அவன் திரும்பி வருவதை எதிர்பார்த்து காத்திருப்பதற்கு அடையாளமாக சுரமஞ்சரியின் மாடத்தில் மட்டும் தீபங்களின் ஒளி தெரிந்தது. நல்ல செய்தியாயிருந்தால் உடனே சுரமஞ்சரியின் மாடத்துக்கு ஓடிப்போய் தெரிவிக்கலாம். நீங்கள் கொடுத்தனுப்பிய மடலை அந்த முரட்டு இளைஞர் வாங்கி படித்துவிட்டு என்னிடமே திருப்பி கசக்கி எரிந்துவிட்டார் என்று தயங்காமல் அவளிடம் போய் எப்படி சொல்வது? அவ்வளோ நேரமாக இனிய கனவுகளோடு காத்திருக்கும் அந்த பெண் மனம் இதை கேட்டால் என்ன பாடுபடும்? மென்மையான மனம் படைத்த அந்த ஓவியன் தயங்கினான். ஒளி நிறைந்து தோன்றும் சுரமஞ்சரியின் மாடத்திலும் மனத்திலும் இருள் சேர்க்கும் சொற்களைத்தான் போய் சொல்லலாமா வேண்டாமா என்று தவித்தான். கலைஞர்களுக்கு அவர்களிடம் அமைந்திருக்கும் மென்மையான கலைத்திறமையைப் போலவே பிறர் கூசாமற் செய்யும் முரட்டு காரியங்களை தாங்கள் நினைக்கவும் கூசுகிற மென்மையான மனத்தையும் கடவுள் கொடுத்து தொலைத்திருக்கிறாரே என்று வருந்தினான் அவன். தன்னை போன்ற கலைஞர்களுக்கு இந்த மென்மைதான் பெரிய பலவீனம் என்று தோன்றியது அவனுக்கு. இந்த ஒரு பலவீனம் மட்டும் இல்லாவிட்டால் தயக்கமின்றி சுரமஞ்சரியின் மாடத்துக்கு ஏறிச் சென்று உங்கள் மடலை அவர் கசக்கி எறிந்துவிட்டார் அம்மனே என்று உடனே சொல்லிவிடலாமே என்னும் இத்தகைய தயக்கத்தோடு சுரமஞ்சரியின் மாடத்துக்கு செல்வதற்கான படிகளின் கீழே நின்றான் மணிமார்பன். மாளிகையே அமைதியில் ஆழ்ந்திருந்த அந்த அக்கால வேளையில் தான் மட்டும் தனியாய் அங்கே நிற்கிற சூழ்நிலையிலே ஓவியனுக்கு பயமூட்டுவதாய் இருந்தது. மூச்சு விட்டாலும் இறைந்து கேட்கக்கூடிய அந்த அமைதியில் ஓசை எழாமல் படிகளில் ஏறி மேலே மாடத்துக்கு செல்வது எவ்வாறு என்று அவனுக்கு புரியவில்லை. கீழிருந்து மேலே போகும் படிகளில் முதல் 10-12 படிகள் வரை ஒரே இருட்டாயிருந்தது. அப்பாலுள்ள படிகளில் மேல் மாடத்து விளக்கொளி லேசாக மங்கி பரவியிருந்தது. தயங்கியபடியே சிறிது நேரம் நின்றபின் விளைவு என்ன ஆனாலும் சரி, நான் மேலே சென்று சுரமஞ்சரியை பார்த்து இளங்குமரன் மடலை திருப்பி அளித்து அவமானப்படுத்திய விவரத்தை சொல்லிவிட வேண்டியதுதான் என்று உறுதி செய்து கொண்டு படிகளில் ஏறினான் மணிமார்பன். முதற்படியிலிருந்து 2வது படிக்கு அவன் ஏறியபோது படியோரத்து இருளில் இருந்து யாரோ அவன் வாயை இறுக பொத்தி மோதி தரையில் தள்ளுவது போல் கீழ்ப்புறம் இறக்கி இழுத்து கொண்டு வரவே அவன் உடலில் இரத்தம் உறைந்து உணர்வு மறத்து போக தொடங்கியது. அவன் திமிரிக்கொண்டு ஓடவோ கூச்சலிடவோ இடம் கொடுக்காத முரட்டு கைகளாயிருந்தன அவை. சிறிது தொலைவு கொலை தழும்பேறினவை போன்ற அந்த கைகளின் பிடியில் இறுக்கிக் கொண்டே வந்த பின் சற்றே ஒளி பரவியிருந்த ஓரிடத்தில் கண்களை அகலத் திறந்து பார்த்தபோது நகை வேழம்பரின் முகம் கூச்சலிட்டாயானால் அனாவசியமாக இப்போது இந்த இடத்தில் ஒரு கொலை விழ நேரிடும் என்று அவன் காதருகே குனிந்து வாய் திறந்து கூறினார். வாயை பொத்தியிருந்த கையை எடுத்துவிட்டு இடுப்பிலிருந்து குருவாள் ஒன்றை எடுத்து அவன் கழுத்தின் மிக அருகில் சொருகிவிடப் போவது போல் பிடித்து காட்டினார் அவர். பகலிலேயே பூத பயங்கரம் காட்டும் அந்த முகம் இப்போது இரவில் இன்னும் குரூரமாக தோற்றமளித்தது. மணிமார்பனுக்கு சப்த நாடிகளும் ஒடுங்கிவிட்டன. வெளியேறி சென்று விடுவதற்கு ஓர் அற்புதமான வாய்ப்பு கிடைத்திருந்தும் பயன்படுத்தி கொண்டு தப்பி போகாமல் மறுபடியும் திரும்பி இந்த மாளிகைக்கு ஏன் வந்து தொலைத்தோம் என்று வருந்தினான் அவன். நகை வேழம்பருடைய பிடி இழுத்த இழுப்புக்கு மீறாமல் அவன் சவம் போல் இழுப்பட்டு கொண்டு போனான். மாளிகை தோட்டத்தின் அடர்த்தியான ஒரு பகுதிக்கு சென்று அடித்து போடுவது போல பிடியை உதறி அவனை கீழே தள்ளினார் அவர். ஓவியன் நடுங்கினபடியே தட்டு தடுமாறி மெல்ல எழுந்து நின்றான். எங்கே போயிருந்தாய் இவ்வளவு நேரம்? உண்மையை மறைக்காமல் அப்படியே சொல்லாவிட்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டான் ஓவியன். புதிதாக ஒன்றும் செய்துவிட மாட்டேன். இதோ இந்த 2 கைகளின் பிடியில் இவற்றுக்கு உரியவனை இதுவரை எதிர்த்திருக்கிறவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேருடைய உயிர்களும் எப்படி துடிதுடித்து செத்திருக்கின்றன என்பது உனக்கு தெரியாது. நீ விரும்பினால் அந்த அனுபவத்தை உனக்கும் அளிப்பதற்கு எனக்கு சம்மதம்தான். கொலைகாரனுக்கு தற்புகழ்ச்சி ஒரு கேடா? போர்க்களங்களில் நிறைய கொலைகள் செய்தவர்களை வீரர் என்றுதானே சொல்கிறார்கள். அப்படியானால் என்று உன்னையும் சேர்த்து நான் போதும். உங்கள் கொலை பெருமை தெரிந்துதானே கடவுள் உங்கள் முகத்தின் லட்சணத்தை கொலை செய்து வைத்திருக்கிறார். சந்தேகம் என்ன? என் கைகளில் அகப்பட்டிருந்தால் அந்த கடவுளையும் என்று குரூரமாக சிரித்தார் நகை வேழம்பர். அந்த விகார மனிதர் நாத்திக தழும்பேறிய மனத்தை உடையவர் என்று தோன்றியது மணிமார்பனுக்கு.
எதையும் செய்ய கூசாத கொடூர சித்தமுடையவர் என்பது அவரை பார்த்தாலே தெரிந்தது. மறுபடியும் கேட்கிறேன், எங்கே போயிருந்தாய்? யாரை கேட்டு போயிருந்தாய்? பெரிதாக பயமுறுத்துகிறீர்களே, என்னை அடிமையாக விலைக்கு வாங்கியிருக்கிறீர்களா என்ன? எல்லாம் கேட்க வேண்டியவர்களை கேட்டுக்கொண்டு போக வேண்டிய இடத்துக்குத்தான் போயிருந்தேன். என்னை பாதுகாக்கச் சொல்லித்தான் உங்களுக்கு கட்டளை இட்டிருக்கிறார்கள். யார் அப்படி எனக்கு கட்டளை இட்டிருக்கிறார்களோ? வேறு யார்? இந்த மாளிகைக்கு உரியவர்தான். அடடா, அதை சொல்கிறாயா? உனக்கு இந்த மாளிகைக்கு உரியவரை தெரியாது. அவர் கட்டளை இட்டிருக்கும் சொற்களை மட்டும்தான் உனக்கு தெரியும். எனக்கு அந்த சொற்களின் பொருளும் தெரியும், அவரையும் தெரியும். இந்த மாளிகையில் சொற்களுக்காக அர்த்தம் கிடையாது, அர்த்தத்துக்காகத்தான் சொற்கள் உண்டு. இங்கேதான் எல்லாமே தலைகீழாக இருக்கிறதே. இன்னும் சிறிது நேரத்தில் நீ என் கைகளினால் துடிதுடித்து சாகப்போவது உட்பட. ஏனென்றால் இங்கே தலைகீழாக கட்டப்பட்ட பின்புதான் கொலையை கூட செய்வது வழக்கம். சந்தேகமாயிருந்தால் என்னோடு வா, உனக்கு காட்டுகிறேன் என்று மறுபடியும் அவனை இறுக பிடித்து இழுத்து கொண்டு நடந்தார் அவர். ஒரு கையில் ஓவியனையும் இன்னொரு கையில் தீப்பந்தம் ஒன்றையும் பிடித்து கொண்டு அந்த மாளிகையின் கீழே பாதாள அறையாக அமைக்கப்பட்டிருந்த பொதியறைக்கு செல்லும் சுரங்க வழிப்படிகளில் இறங்கினார் நகைவேழம்பர். அந்த பாதாள அறையின் முடைநாற்றம் குடலை பிடுங்கியது. கொடிய விலங்குகளான புலி, சிங்கங்கள் இருக்கும் பகுதியில் அப்படி நாற்றம் வருவதுண்டு. கீழே பொதியறைக்குள் இறங்கி பார்த்தபோது மெய்யாகவே அவ்விடத்தில் பக்கத்துக்கு ஒன்றாக புலிகள் அடைக்கப்பட்ட இரும்பு கூண்டுகள் இருந்தன. கொள்ளிவோல் மின்னும் செந்தழற் கண்களுடன் செவ்வரி கோலங்காட்டும் வாட்டசாட்டமான வேங்கை புலிகள் 2 கூண்டிலும் பசியோடு உலாவிக் கொண்டிருந்தன. அந்த இருளில் அவை பயங்கரமாய் தோன்றின. பார்த்தாயா என்றார் நகைவேழம்பர். ஓவியனுக்கு நாக்கு மேலெண்ணத்தில் ஒட்டிக்கொண்டு விட்டது. பேச வரவில்லை. தீப்பந்தத்தை தூக்கி காட்டிக்கொண்டே கூறினார் அவர். அதோ 2 புலிக்கூண்டுக்கும் நடுவே மேல் விட்ட சுவரில் ஒரு பெரிய இரும்பு வளையம் தொங்குகிறது, பார்த்தாயா? அதில் தண்டனைக்குரிய மனிதனை கயிற்றில் தலைகீழாக கட்டி தொங்கவிட்டு மேலே போய் நின்று கொண்டு 2 புலிக்கூண்டுகளின் கதவிலும் இணைக்கப்பட்டிருக்கும் இரும்பு சங்கிலியை இழுத்து கதவுகளை திறந்து விட்டு விடுவோம். பின்பு புலிகளுக்கு விருந்து கொண்டாட்டம்தான். அதோ பார், சுற்றிலும் எத்தனையோ மனிதர்கள், இங்கு அழிந்திருக்கும் சுவடுகள் தெரிகின்றன என்று தரையில் சுற்றிலும் சிதறி கிடந்த எலும்புகளையும் மண்டை ஓடுகளையும் காண்பித்தார் அந்த கொடிய மனிதர். மணிமார்பனுக்கு எலும்பு குருத்துகளில் நெருப்பு குழம்பு ஊற்றினார் போல் உடம்பெங்கும் பயம் சிலிர்த்தது. உனக்கு சந்தேகமாயிருந்தால் இதோ பார், ஆட்களை எப்படி தலைகீழாய் தொங்க விடுவது என்று காண்பிக்கிறேன் என்று சொல்லி தீப்பந்தத்தை அவன் கையில் கொடுத்துவிட்டு கீழே இறங்கி ஆடையை வரிந்து கட்டிக்கொண்டு மேலே உள்ள இரும்பு வளையத்தில் பாதங்களை நுழைத்து கோத்தபடி 2 கணம் தாமே தலைகீழாக தொங்கிக் காண்பித்தார் நகைவேழம்பர். அப்போது நரவாடை கண்ட அந்த புலிகள் உருமியதையும் வாளை சுழற்றி அடித்துக்கொண்டு கூண்டிலிருந்து வெளியே பாய முயன்றதையும் பார்த்தபோது ஓவியனுக்கு குடல் குலுங்கி நடுங்கியது. ஒரே வினாடி அந்த மென்மையான கலை உள்ளத்திலும் கொலைவெறி கன்றி ஆசி ஒன்று உண்டாயிற்று. அப்படியே தீப்பந்தத்தோடு மேலே ஓடிப்போய் புலிக்கூண்டு கதவுகளை இழுக்கும் சங்கிலியை பிடித்திழுத்து நகைவேழம்பரை பழிவாங்கிவிட்டால் என்ன என்று நினைத்தான் ஓவியன். மணிப்பல்லவம் 27வது அத்தியாயம் அடுத்த பதிவில் தொடரும். நன்றி.